ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஏ டு பியில் வாங்கி சாப்பிட்ற சன்னா இருக்குது இல்லையா, அதுதான். அது வந்து 95% மேட்ச் ஆகிற மாதிரி இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். இதுக்கு வெள்ளை கொண்டக்கடலை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். வெள்ளை கொண்டக்கடலையே வேக வச்சுட்டு கொஞ்சமாக அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வெங்காயம், புதினா, மல்லி, தக்காளி இது எல்லாத்தையுமே பச்சையாகவே அது கூடவே சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம், இல்லைனா இஞ்சி பூண்டு இதிலே போட்டு கூட அரைச்சிக்கலாம். குக்கரில் நான் வந்து வேக வச்ச குக்கர்லேயே இன்றைக்கி தாளிக்க போகிறேன். இதில் கொஞ்சமாக எண்ணெயை போட்டுட்டு இதில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பச்சை பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சர்க்கரை, ஏன்னா அவங்க கொடுக்குறதுல வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கும், அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ளெயின் ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா வீட்டில் நம்ம பிரியாணிக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கரம் மசாலா, அது இது எல்லாத்தையும் போட்டு இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த சன்னாவையும் போட்டு நல்லா நம்ம அது கூட பாயில் பண்ண வைக்கணும். அது அந்த மசாலா நல்லா அது கூட மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு உங்கள் உப்பு மட்டும் கொஞ்சம் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்க தர மாதிரி கொஞ்சமாக பச்சை வெங்காயம், அப்புறம் சேவ், ஓம்பொடின்னு சொல்லுவாங்க, சேவுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இதை சாப்பிட்டோன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.